நம் வாழ்க்கையில் சில தருணங்கள் இருக்கின்றன. அவை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்து நம்மை குலைக்கின்றன. நாம் நம் வாழ்வில் பலரை சந்திக்கிறோம். சிலர் நம்மை நேசிப்பார்கள், சிலர் நம்மை பயன்படுத்திக் கொள்வார்கள், சிலர் நம்மை மதிப்பார்கள், சிலர் நம்மை புறக்கணிப்பார்கள். இந்த இரண்டு வகையான மனிதர்கள் நம்மை உருவாக்குகிறார்கள். நம்மை நேசிப்பவர்கள் நமக்கு மகிழ்ச்சி தருகிறார்கள். ஆனால் நம்மை புறக்கணிப்பவர்கள், அவர்கள் நம்மை உருவாக்குகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் நமக்கு தேவையான கடினமான பாடங்களை கற்பிப்பார்கள். ஒருவரால் நீங்கள் காயப்படுத்தப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் எவ்வளவு விளக்கினாலும் அவர் புரிந்து கொள்ளவில்லை. அவர் உங்களை தவறாக புரிந்து கொண்டார். அந்த நேரத்தில் உள்ளிருந்து வரும் ஒரு குரல் இருக்கும், நான் சரிதானே, ஏன் அவர்கள் என்னை பார்ப்பது இல்லை? இது ஒரு மனிதனின் உண்மையான வலியும் உண்மையான மாற்றத்தின் துவக்கமும். குபேரன் அருள்வாக்கு கூறுகிறது, உங்களை மதிக்காத இடத்தில் உங்களை நிரூபிக்க முயல்வது உங்கள் சக்தியை வீணடிப்பது. ஒருவரால் நீங்கள் காயப்படுத்தப்பட்டால் நீங்கள் பலவீனமாக இல்லை. நீங்கள் ஒரு மனிதன். உங்கள் மனம் உண்டு, உங்கள் உணர்ச்சி உண்டு. அந்த உணர்ச்சி நமக்கு சொல்லும், நான் என்னை நிரூபிக்க வேண்டும். ஆனால் குபேரன் சொல்லும் ஞானம் வேறுபட்டது. உன் நேரத்தை நிரூபிப்பதில் அல்ல, உன் நேரத்தை உருவாக்குவதில் செலவிடு. மக்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது உங்கள் குறை அல்ல, அது அவர்களுடைய பார்வை. மக்கள் உங்களை மதிக்கவில்லை என்றால் அது உங்கள் மதிப்பு குறைந்து விட்டது அல்ல, அது அவர்களின் அறிவு இன்னும் சிறியது. ஒரு கதை. ஒரு மகான் நதி கரையில் இருந்தார். ஒரு நாய் அழகான தூரத்திலிருந்து வந்தது. நீர் குடிக்க விரும்பியது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அது நீர் பார்த்ததும் அந்த நாய் தன் பிரதிபலிப்பை பார்த்தது. அது மற்றொரு நாய் என்று நினைத்தது. அது குறைத்தது. நீர் அசைந்தது. படம் மறைந்தது. நாய் பயந்து ஓடிவிட்டது. அது தாகமாக இருந்தது, ஆனால் பயத்தால் குடிக்க முடியவில்லை. அந்த மகான் சிரித்தார். உனக்கே குறைக்கிறாய், உன்னைத்தான் பயப்படுகிறாய். இந்த உலகத்தில் பலர் அதே போல. அவர்கள் நம்மை குறை சொல்கிறார்கள், நம்மை காயப்படுத்துகிறார்கள், நம்மை புறக்கணிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் தங்கள் உள்ளத்தின் பிரதிபலிப்பை நம்மில் பார்ப்பார்கள். நாம் அல்ல பிரச்சனை, அவர்கள்தான். நீ அமைதியாக இருந்தால் அவர்களின் சத்தம் மெதுவாக குறையும். குபேரன் எச்சரிக்கை. உன் அமைதி ஒரு வாள். போர் பேசாமல் வெற்றி தரும். அமைதியாக இருங்கள், உள்ளே வலிமை வளரட்டும். இந்த வீடியோவின் அடுத்த பகுதிகளில் ஒவ்வொரு விதியும் நேரடி பாதையில் உங்களை உயர்த்தும். ஆனால் நினைவில் கொள்க, மாற்றம் ஒரு நாள் வேலை அல்ல, அது ஒரு வாழ்க்கை பயணம். உங்கள் இதயம் உடைந்து இருக்கலாம், உங்கள் நம்பிக்கை குலைந்து இருக்கலாம், உங்கள் மனம் சோர்ந்து இருக்கலாம். ஆனால் இது உங்கள் கதை முடிவல்ல, இது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். ஒரு உண்மை இங்கே தொடங்குகிறது. எதை நாம் அதிகம் துரத்துகிறோமோ அது நம்மை தப்பி ஓடும். அன்பு, மரியாதை, கவனம், பாராட்டு. நாம் மேலும் துரத்தினால் அது மேலும் தள்ளப்படும். குபேரன் அருள்வாக்கு ஒரு ஆழமான ரகசியம் சொல்கிறது. மரியாதை கேட்கும் பொருள் அல்ல, அது பெறப்படும் பலன். உங்கள் மதிப்பு மற்றவரின் பார்வையால் உருவாகவில்லை, அது உங்கள் உள்ளத்தின் பலத்தால் உருவாகிறது. நீங்கள் உங்களை மதித்தால் உலகமும் உங்களை மதிக்கும். ஒரு நிஜமான காட்சி. ஒரு வீடு. அந்த வீட்டில் ஒருவர் வாழ்கிறார். அவர் எப்போதும் பிறர்களிடம் உதவி கேட்கிறார். அவர் எப்போதும் விளக்கம் அளிக்கிறார். அவர் எப்போதும் நியாயம் கேட்கிறார். மற்றவர்கள் தலையசைக்கிறார்கள், அவர்கள் கேட்கிறார்கள், ஆனால் அவர்கள் உண்மையில் கவலைப்படுவதில்லை. ஒரு நாள் அந்த மனிதர் முடிவு செய்கிறார், இது போதும், இனி நான் யாருடனும் எதையும் நிரூபிக்க மாட்டேன். அவர் அமைதியாக தன்னுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்கிறார். சில நாட்கள் யாரும் கவனிக்கவில்லை, சில வாரங்கள் யாரும் பேசவில்லை. ஆனால் மாதங்கள் சென்றபோது அவனின் செயல்கள் பேசத் தொடங்கின. அவனின் நடத்தை பிரகாசித்தது. அவனின் மன அமைதி ஒளிவிட்டது. அவனை புறக்கணித்தவர்கள் மெதுவாக திரும்பத் தொடங்கினார்கள். அவர்களின் கண்கள் ஆச்சரியத்தில் இருந்தன. இந்த மாற்றம் எப்படி வந்தது? இவன் இவ்வளவு அமைதியாகவும் வலிமையாகவும் எப்படி? அவன் புன்னகை மட்டும் சொன்னது, அமைதியை கற்றேன். குபேரன் எச்சரிக்கை. சில குரல்கள் நீ துரத்தாமல் இருப்பதன் மூலம் மௌனமாகும். தனிமையின் சக்தி. தனிமை என்பது தண்டனை அல்ல, அது ஒரு வரம். எத்தனை மாமனார், அக்காள், மாமா, நண்பர், உறவு இருந்தாலும் நீ உன்னுடன் இணைந்திருக்கவில்லை என்றால் உன்னிடம் அமைதி வராது. சூரியன் தனியாக ஒளி தருகிறது. நட்சத்திரங்கள் தனியாக ஜொலிக்கின்றன. மலைகள் தனியாக உயர்கின்றன. அவை தனிமையாக இல்லை, தனித்துவமாக உள்ளன. உங்களை புறக்கணித்தவர்களுக்கு ஒரு பதில் பழிவாங்குவது தேவையில்லை, கோபம் தேவையில்லை, அமைதி போதும். நீங்கள் உயர்ந்து நிற்கும்போது அவர்கள் தலை குனிந்து பார்க்க ஆரம்பிப்பார்கள். ஏனெனில் உண்மையான மரியாதை கேட்பதால் கிடைக்காது, அது வெற்றியால் கிடைக்கும். குபேரன் சொல்லும் 3 நுண்ணறிவு குறிப்புகள். 1, நீங்கள் பேசுவதை குறை. அமைதி ஆஷ தங்கம். அதற்கு மேலாக
அமைதி ஆஷர் சக்தி. மக்கள் உங்களை மதிக்கவில்லை என்றால் உங்கள் வார்த்தை அவர்களிடம் மதிப்பு இல்லை என்பதால். அவர்கள் கேட்க தயாராக இல்லை என்றால் எதற்காக விளக்க? 2. நீங்கள் செய்வதை அதிகப்படுத்துங்கள். செயல் ஷாடா மரியாதை. நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளும் நேரத்தை மற்றவரை மாற்றத் திணிப்பதில் வீணடிக்காதீர்கள். 3. நீங்கள் அமைதியாக உயருங்கள். சத்தமாக சொன்னால் அவர்கள் கேட்பார்கள். அமைதியாக சாதித்தால் அவர்கள் வியப்பார்கள். வளர்ச்சியின் உண்மை வளர்ச்சி 3 வகை. 1. அழுகை மனதுக்குள் 2. அமைதி மனதிற்குள் 3. ஒலி வெளியே முதல் கட்டம். நீங்கள் துன்பப்படுவீர்கள். நீங்கள் விட்டு போகிறீர்கள். உங்கள் இதயம் உடையும். 2வது கட்டம். நீங்கள் அமைதியாகி விடுவீர்கள். நீங்கள் யாரிடமும் துரத்த மாட்டீர்கள். நீங்கள் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பீர்கள். 3வது கட்டம். நீங்கள் பிரகாசிக்க ஆரம்பிப்பீர்கள். உங்கள் மதிப்பு தானாகவே அதிகரிக்கும். அப்பொழுது உலகம் சொல்லும், இவன் மாறிவிட்டான். எப்படி? குபேரன் சிரித்து சொல்வார், இவன் மாறவில்லை, இவன் உண்மையானவனானான். சுயமரியாதை உண்மையான செல்வம். பணம் மட்டும்தான் செல்வம் அல்ல. உண்மையான செல்வம் மன அமைதி, சுயமரியாதை, உள்ள வலிமை, மென்மை, ஞானம். பணம் இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம். மன அமைதி இழந்தால் உன்னைத்தான் மீண்டும் கட்டிக்கொள்ள கடினம். குபேரன் அருள்வாக்கு கூறுகிறது, அமைதியுடன் வாழ்பவனே செல்வந்தன். அடுத்த பெரிய ரகசியம், மக்கள் உங்களை விட்டுச் சென்றால் அது ஒரு இழப்பு அல்ல, அது ஒரு சுத்திகரிப்பு. உலகம் உன் சுற்றத்தை சுத்தம் செய்கிறது, உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக. சிலர் உன் கதையில் இருந்தார்கள். அத்தியாயம் முடிந்தது. அவர்கள் போனார்கள். நீங்கள் கடவுளிடம் கேட்டீர்கள், ஏன் அவர்கள் போயார்கள்? குபேரன் கூறுகிறார், நீ உயர வேண்டும் என்று நான் விரும்பினேன். அவர்கள் அதை தடுத்து நிறுத்தித்தான் இருப்பார்கள். போர் அவசியமில்லை. நீங்கள் வெற்றி பெற போர் செய்ய வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் மௌனமே போதும். மென்மை ஒரு வாள், அமைதி ஒரு கவசம். உங்கள் கோபம் பேசினால் அவர்கள் சிரிப்பார்கள். உங்கள் அமைதி பேசினால் அவர்கள் மௌனமாகி விடுவார்கள். இனி என்ன நடக்கும்? இந்த விதிகள் உங்களை மாற்றத் தொடங்கும். நீங்கள் துரத்துவதை நிறுத்துவீர்கள். நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை உயரத் தொடங்கும். மக்கள் முறி உங்களை மதிக்க வேண்டிய நிலையில் வரும். இது மந்திரவாதம் இல்லை, இது வளர்ச்சி. நீங்கள் இப்பொழுது புதிய பாதையில் நடக்கிறீர்கள். இப்பொழுது ஒரு மிக முக்கியமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். உனது மதிப்பு உனக்கு தெரியாத நேரத்தில் கூட செயல்படுகிறது. பல நேரங்களில் நீங்கள் உங்களை குறைத்து நினைக்கிறீர்கள். நீங்களை மற்றவர்கள் மதித்தால்தான் நீங்கள் மதிப்புமிக்கவர் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் குபேரன் அருள்வாக்கு எச்சரிக்கிறது, உன்னை மதிப்பவர் நீ, மற்றவர்கள் அல்ல. உன்னுடைய வாழ்க்கை ஒரு சந்தை இல்லை. அங்கு விலைச்சந்தை இல்லை. மதிப்பு என்பது ஒரு அகப்பயணம். அது உள்ளிருந்து வரும். நீயே உன்னை மதித்தால்தான் உலகம் உன்னை மதிப்பதை தொடங்கும். உன்னுடைய குறையை அவர்கள் கண்டாலும் உன்னுடைய சக்தியை அவர்கள் காணமாட்டார்கள். மக்கள் உனது குறைகளை விரைவாக கவனிப்பார்கள். ஆனால் உன்னுடைய வலிமையை அவர்கள் கவனிக்க மாட்டார்கள். ஏனென்றால் உன் வலிமை அவர்களின் பலவீனத்தை நினைவூட்டுகிறது. ஒரு உண்மை நினைவு வைத்துக்கொள், நீ உயர ஆரம்பிக்கும் போது அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அது உன்னுடைய பிரச்சனை அல்ல, அது அவர்களின் கண்ணாடி உடைகிறது என்பதால்தான். நீ பிரகாசிக்க ஆரம்பித்தால் அவர்களின் நிழல் தெரியும். அவர்கள் உன்னை புறக்கணிப்பார்கள், ஏனென்றால் உன் ஒளியை அவர்கள் தாங்க முடியாது. ஆனால் குபேரன் சிரித்து சொல்கிறார், ஒளி தன் வேலையை செய்கிறது, நிழல் தன் வேலையை செய்கிறது. நீ உன் வேலையை மட்டும் செய். நீ உயரு, நீ உருவாகு. அமைதியின் ஒரு காட்சி. ஒரு குரங்கு கல்லை எடுத்து குளத்தில் எறிந்தது. நீர் அசைந்தது. அலைகள் வந்தன. மக்கள் சிரித்தார்கள். ஏ, எவ்வளவு வலிமை உள்ள குரங்கு! ஆனால் 6 நிமிடங்களில் நீர் மீண்டும் அமைதியாகிவிட்டது. நீர் சொன்னது, நான் அசையவில்லை, நான் மட்டும் பதிலளித்தேன். மனுஷனின் மனமும் அதுதான். மக்கள் கல் எரியும், காயப்படுத்தும், கேலி செய்வார்கள், புறக்கணிப்பார்கள். ஆனால் மனது மீண்டும் அமைதியாகிவிடும். நீ உன் உள்ளம் மீண்டும் அமைதியடைந்தால் அவர்களின் கல்லின் சக்தி முடிந்துவிடும். இந்த அமைதிதான் உன் வலிமை. அவமதிப்பை எரிபொருளாக மாற்று.
யாராவது நம்மை குறைத்து பேசும்போது மனம் சொல்வது, எதற்கு நான் இவ்வளவு துன்பப்பட வேண்டும்? ஆனால் குபேரன் குரல் கேள். இந்த துன்பம் உன்னை உயர்த்தும். இந்த காயம் உன் சக்தி. இந்த புறக்கணிப்பு உன் மாற்றம். வாழ்க்கை எப்போதும் நம் பலவீனத்தை காட்டுவதில்லை. சில நேரங்களில் நம் வலிமையை காண்பிக்கும். அந்த வலி உன்னை அமைதியாக உயரச் செய்கிறது. ஒரு மலைக்கதை. ஒரு மலை உச்சியில் ஒரு மரம் இருந்தது. காற்று பலமாக வீசியது. மழை அடித்தது. புயல் தாண்டியது. மரம் நின்று கொண்டிருந்தது. தாழ்வான இடத்திலிருந்த ஒரு செடி அதை கேலி செய்தது. நீ எல்லா புயலுக்கும் முன்னால் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய்? மரம் சொன்னது, நான் புயலோடு சண்டை போடவில்லை, நான் வேர் பிடித்திருக்கிறேன். மனித வாழ்க்கை அதுதான். வேர் ஷைஷ் மன அமைதி, வேர் ஷைஷ் நம்பிக்கை, வேர் ஷைஷ் சுயமரியாதை. நீ வேர் பிடித்திருந்தால் எந்த புயலும் உன்னை அசைக்க முடியாது. உன்னை விட்டு சென்றவர்கள் ஒரு ஆசீர்வாதம். ஒரு நாள் நாம் நினைப்போம், அவர்கள் ஏன் என்னை விட்டுச் சென்றார்கள்? உள்ளம் வலி, நினைவு கசப்பு, நட்பு உடைப்பு, காதல் தகர்ச்சி. ஆனால் பின்னர் தெரியும், அவர்கள் போகவில்லை என்றால் நான் உயர மாட்டேன். குபேரன் அருள்வாக்கு சொல்கிறது. சிலர் உன் வாழ்க்கையில் வந்தது பாடம் கற்பிக்க. சிலர் உன் வாழ்க்கையிலிருந்து போனது நீ உயர வேண்டும் என்பதற்காக. அவர்கள் இல்லை என்பதால்தான் இப்பொழுது உனக்கு இடம் உள்ளது. உன்னிடம் கவனம் செலுத்த, உன் கனவுகளில் மூழ்க, உன்னை மேம்படுத்த அவர்கள் போன இடத்தில் நீ வளர்ச்சி கிடைத்தது. இது இழப்பு அல்ல, இது பரிசு. மக்களை துரத்துவதை நிறுத்து. ஒரு நாயை துரத்தினால் அது ஓடும். நிறுத்தி அமைதியாக இருந்தால் அது வந்து வாசிக்கும். மனிதர்களும் அதே. நீ ஒருவரை துரத்தினால் அவர் தப்பி ஓடுவார். நீ அமைதியாக இருந்தால் அவர் திரும்பி வருவார். ஆனால் கேள்வி, நீ திரும்ப வர வேண்டுமா? நீ வளர்ந்த பின் நீ புரிந்து கொள்வாய். சிலர் திரும்ப வர வேண்டியவர்கள் இல்லை. ஏனெனில் நீ மாற்றம் கண்டாய். அவர்கள் மாற்றமில்லை. ஒருவர் உன்னை காயப்படுத்தி, நீ உன்னையே குணப்படுத்தி, நீ உயர்ந்த பின்னர் மீண்டும் அதே இடத்தை கொடுத்தால் வரலாறு மீண்டும் நடைபெறும். குபேரன் எச்சரிக்கை. ஒரே தவறை இருமுறை செய்யாதே. மரியாதையை கைவிடாதே. நேரம் அனைத்தையும் தீர்க்கும். நீ எதையும் நிரூபிக்க வேண்டாம். நீ எந்த விவாதமும் செய்ய வேண்டாம். நீ எதையும் விளக்க வேண்டாம். நீ அமைதியாக உயரு. நேரம் பேசட்டும். நாளை மக்கள் சொல்வார்கள், இந்த மாற்றம் எப்படி வந்தது? நீ புன்னகை பண்ணுவாய். அந்த புன்னகை பெரிய பதில். ஏடிஎம் ஆஸ்க், திங்க், மூவ். குபேரன் ஞானத்தில் ஒரு முறை உள்ளது. 1 ஆஸ்க், என்ன என் உண்மை? 2 திங்க், அது என் ஆன்மாவுக்கு அமைதியா? 3 மூவ், அமைதியாக செயல். மக்கள் என்ன சொல்வார்கள் என்பதை கேட்க வேண்டாம். உன் ஆன்மா என்ன சொல்கிறது என்பதை கேள். அதுதான் உன் பாதை. அதுதான் உன் செல்வம். அதுதான் உன் அருள். இப்போது ஒரு மிக நுண்ணிய உண்மைக்கு நம்மை கொண்டு செல்லப் போகிறேன். இந்த உண்மையை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு மாறும் என்று நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். உங்களை புறக்கணித்தவர்கள், உங்கள் வாழ்க்கையின் ஆசான்கள் சிலர் நம்மை நேசிக்கிறார்கள். அவர்கள் நமக்கு மென்மையான பாடங்கள் கொடுக்கிறார்கள். ஆனால் சிலர் நம்மை காயப்படுத்துகிறார்கள். அவர்கள் நமக்கு கடினமான பாடங்கள் கொடுக்கிறார்கள். ஒரு நாள் நீங்கள் உணருவீர்கள், என்னை மிகவும் காயப்படுத்தியவர்கள்தான் என்னை மிகவும் வளரச் செய்தவர்கள். ஒருவர் உன்னை இழிவுபடுத்தும் பொழுது, உன்னை புறக்கணிக்கும் பொழுது, உன் மதிப்பை சந்தேகப்படுத்தும் பொழுது, அந்த நேரம் வலி. ஆனால் எதிர்காலத்தில் நீ புரிந்து கொள்வாய், அவர்கள் இல்லையெனில் நான் இவ்வளவு வலிமையாக மாற மாட்டேன். ஒரு உண்மை, அன்பு நம்மை குணப்படுத்தும். ஆனால் புறக்கணிப்பு நம்மை உருவாக்கும். அன்பில் நம்மை நாம் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் வலியில் நம்மை நாம் மீண்டும் கட்டுகிறோம். 2 சக்திகளும் தேவையானவை. உயர்வுக்கு இடம் தேவை. ஒரு பெரிய மரம் வளர வேண்டுமென்றால் அதற்குச் சுற்றில் இடம் வேண்டும். சூரியன் வேண்டும், மண் வேண்டும், வானம் வேண்டும். அதேபோல் ஒரு மனிதன் உயர வேண்டும் என்றால் அவனது சுத்தம் செய்யப்படும். சிலர் விலகுவார்கள். சிலர் உன்னை விடுவார்கள். சிலர் உன்னை புறக்கணிப்பார்கள். நீ வருந்துவாய். நீ அழுவாய். நீ தனிமை அடைவாய். ஆனால் பின்னர் உணர்வாய், நான் வளர வேண்டாம் என்று யாரும் சொல்கிறது அல்ல.
நான் வளர வேண்டும் என்பதற்காக சிலர் நீக்கப்படுகிறார்கள். குபேரன் அருள்வாக்கு கூறுகிறது, வாழ்க்கை உன்னை உயர்த்த துன்பத்தை வைக்கிறது. ஆனால் நீ துன்பத்தை மட்டும் பார்க்கிறாய், அதன் பின்னால் இருக்கும் ஆசீர்வாதத்தை காணவில்லை. மக்கள் உன்னை சோதிக்கிறார்கள். மக்கள் உன் நடத்தை சோதிப்பார்கள், உன் மனதை சோதிப்பார்கள், உன் சக்தியை சோதிப்பார்கள். அவர்கள் உன் எல்லைகளை தள்ளுவார்கள். அவர்கள் பார்க்க விரும்புகிறார்கள், நீ எங்கே உடைந்து போகிறாய். அவர்கள் உன்னை தள்ளும்போது அவர்கள் நினைப்பார்கள், இவன் சிதறி போவான். ஆனால் நீ அமைதியாக இருந்தால் அவர்களின் கண்களில் ஆச்சரியம் வரும். அவர்கள் சொல்லுவார்கள், இவன் இன்னும் நிற்கிறான், எப்படி? குபேரன் சிரிப்பார், அவன் நின்றிருக்கவில்லை, அவன் வளர்கிறான். எந்த மரமும் புயலுக்கு பிறகு வேகமாக வளர்கிறது. நீயும் அதே. நீ அமைதியானால் வாழ்க்கை ஓடித் திரும்பும். ஒரு வாத்துக்குளத்தில் இருந்தது. ஒரு குரங்கு கல்லை எறிந்தது. நீர் அசைந்தது. வாத்து சிறிது அசைந்தது. பிறகு மீண்டும் நீரில் பழகியது. வாத்து சொன்னது, எல்லாவற்றுக்கும் பதில் சொல்வது என் வேலையல்ல. அமைதி என் இயல்பு. மனித வாழ்க்கைக்கும் அது தேவை. எல்லா குற்றமும் கேலியும் குறை காண்பும் அவற்றுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உன் அமைதிதான் உன் பதில். குபேரன் அருள்வாக்கு சொல்கிறது, நீ அமைதியாக இருந்தால் உலகம் உன்னிடம் சிணுங்கும். பலவீனம் என நினைத்தது உண்மையில் வலிமை. மௌனம் பலவீனம் அல்ல, அமைதி பலம். மக்கள் சொல்வார்கள், அவன் பேச மாட்டான், அவன் பயப்படுகிறான். ஆனால் உண்மை என்னவென்றால், அவன் அமைதியில் வலிமை இருக்கிறது. பேசுவது எளிது, வாதிடுவது எளிது, சத்தமாக கோஷுவது எளிது. ஆனால் அமைதியாக இருப்பது கடினம். ஆனால் அதுதான் வலிமை. உன்னுடைய வலிமை உன் குரலில் இல்லை, அது உன் கட்டுப்பாட்டில் உள்ளது. சாணக்கியர் ஞானமும் குபேரன் அருளும் இரண்டும் ஒன்றே சொல்கிறது, உன்னை கட்டுப்படுத்த முடிந்தவன் உலகத்தையும் கட்டுப்படுத்துவான். மக்களின் பார்வை மாறும் நாள் ஒரு நாள் நீ விழிப்பாய். நீ வலியானவன், நீ அமைதியாகவனும், நீயே உன்னை புரிந்து கொண்டவனும், நீ உன்னை நேசிக்க ஆரம்பித்தவனும். அன்று மக்கள் உன்னிடம் வந்து சொல்லுவார்கள், நீ மாறிவிட்டாய். அப்போது நீ புன்னகை பண்ணுவாய், நான் மாறவில்லை, நான் என்னை மீண்டும் கண்டுபிடித்தேன். அவர்களின் கண்களில் ஒரு அதிர்ச்சி இருக்கும். அவர்கள் சொல்வார்கள், இவன் அமைதியாக இருக்கிறான், ஆனால் அவன் மிகவும் வலிமையாக இருக்கிறான். அவர்கள் உணரப்போகிறார்கள், இந்த அமைதிக்கு நாங்கள் காரணம். நீ அவர்களுக்கு நன்றி சொல்லலாம், ஆனால் உள்ளத்தில் மட்டும், என்னை காயப்படுத்தியதற்கு நன்றி, அதுவே என் வளர்ச்சியின் காரணம். உன்னுடைய வாழ்க்கையின் 3 கட்டங்கள். 1, வலியை கற்பது. உன்னிடம் வருபொருளை ஏற்கிறாய், உன்னை குறை சொல்லுவாய், நீ அழுவாய். 2, வலியை புரிதல், அது எனக்கு கற்பிக்க வந்தது என்று உணர்வாய். ஒரு நாள் சுவாசம் எடுப்பாய், எனக்கு இது தேவையானது. 3, வலியை வலிமையாக்குவது அதே அனுபவம். உன்னுடைய கவசம், உன் காயம், உன் வலிமை, உன் கண்ணீர், உன் ஒளி. குபேரன் அருள்வாக்கு சொல்கிறது, நீ உன் வலியை ஏற்றுக்கொண்டால் அது உன் ஆசீர்வாதமாக மாறும். இப்போது நீயே கதாநாயகன். தொடக்கத்தில் யாரும் உன்னை நம்பவில்லை, யாரும் உன்னை பார்க்கவில்லை, யாரும் உன்னிடம் கவனமில்லை. நீ பேசினால் யாரும் கேட்கவில்லை. ஆனால் இன்று நீ அமைதியாக உயர்ந்தபோது, இப்பொழுது மக்கள் உன்னை பார்க்கிறார்கள், அவர்கள் கேட்கிறார்கள், அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். மற்றவர்கள் கிடைக்க முயன்ற மரியாதை நீ துரத்தவில்லை, நீ வளர்ந்ததால் அது தானாகவே வந்தது. இந்த பகுதியில் சில மிக ஆழமான மாற்றக்கூடிய உண்மைகளை உங்களுக்கு கொடுக்கப் போகிறேன். இந்த உண்மைகள் நீங்கள் பேசும் வார்த்தையை மாற்றும், நீங்கள் நினைக்கும் விதத்தை மாற்றும், நீங்கள் நடந்து கொள்ளும் பாதையை உயர்த்தும். மற்றவர்கள் உங்களை மதிக்க வேண்டுமானால் ஒரே மாத்திரம், நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பிக்க வேண்டும். நம்மை புறக்கணிக்கிறவர்கள், நம்மை குறைத்து பார்க்கிறவர்கள், நம்மை சாதாரணமாக கருதுகிறவர்கள், அவர்கள் நம்மை மாற்றவில்லை. அவர்கள் வாழ்வை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ஒரு இடத்தில் மரியாதை கிடைக்கவில்லை என்றால் அது உன் இடம் அல்ல. வாழ்க்கையில் சில இடங்கள் இருக்கும், அங்கு நாம் எத்தனை முயற்சி செய்தாலும் மரியாதை கிடைக்காது. நாம் விளக்குகிறோம், நாம் முயற்சி செய்கிறோம், நாம் நியாயப்படுத்துகிறோம். ஆனால் பதில் ஒன்றே,
நீ எவ்வளவு நல்லவன் என்றாலும் நீ சரியான இடத்தில் இல்லை என்றால் உன்னை யாரும் காண மாட்டார்கள். குபேரன் அருள்வாக்கு சொல்கிறது, நீ மலர்வதற்கு சரியான மண் வேண்டும். அந்த இடம் உனக்கு இல்லை என்றால் அது உலகத்தின் இழப்பு இல்லை, அது உன் உயர்வின் ஆரம்பம். ஒரு மரமிடம் மாறினால் அது இன்னும் பெரிதாக வளரும். யாராவது உன்னை விட்டு சென்றால் இது பிரிவு இல்லை, இது இடம் உருவாக்கப்பட்டது. இது ஒரு சுத்திகரிப்பு. ஒரு தோட்டக்காரன் சில கிளைகளை வெட்டுவான். ஏன்? மரத்தை கொல்ல அல்ல, மரத்தை வளர்த்திட. சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருந்தார்கள். அவர்களின் அத்தியாயம் முடிந்தது. அவர்கள் வெட்டப்பட்டார்கள். அவர்களின் பிரிவு உனது மரணம் அல்ல, உன்னுடைய வளர்ச்சி. இப்போது நம்மை வலிமையாக்கும் உள்ளுணர்வு பயணம் டீப்பராக போகிறது. இந்த பகுதியில் நான் உனக்கு வாழ்க்கையையே மாற்றக்கூடிய 7 மாற்றமில்லா உண்மைகளை கொடுக்கிறேன். இவை மனதை குலைக்கும், ஆனால் இதுதான் வாழ்க்கையின் ரகசியங்கள். உண்மை 1: எல்லாரும் உன்னை நேசிக்க முடியாது. நீ எவ்வளவு நல்லவன் இருந்தாலும், நீ எவ்வளவு நேர்மையானவன் இருந்தாலும், நீ எவ்வளவு உதவித்தனமானவன் இருந்தாலும், சிலர் உன்னை பிடிக்க மாட்டார்கள். சிலர் உன்னை பார்க்க முடியாது. சிலர் உன்னை குறை சொல்வார்கள். ஏன்? குபேரன் சொல்கிறார், நீ பிரகாசிப்பதால் அல்ல, அவர்கள் இன்னும் இருளில் உள்ளதால். அவர்கள் காயப்படுத்துவதில்லை, அவர்கள் தாங்கள் எரிகிறார்கள். சிலர் உன்னை காயப்படுத்த மாட்டார்கள், அவர்கள் குழப்பத்தில் இருப்பார்கள். ஒருவர் உன்னை மோசமாக பேசுகிறார். அவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீ இல்லை. அவர் தனது உள்ளத்தில் போராடுகிறார். மன அழுத்தம், காயம், அதிர்ச்சி, பயம். இந்த நபர் உன்னை தாக்குகிறார். ஏனென்றால் அவர்களின் வலி நீ பார்க்க போகும் முதல் முகம். குபேரன் சொல்கிறார், யாராவது உன்னை காயப்படுத்தினால் அவர்களுக்கு கருணை உண்டு, ஆனால் உனக்கு எல்லை உண்டு. அது மிகவும் வலிமையான அறிவுரை. உண்மை 2: சிலர் உன்னை பயன்படுத்துவார்கள். மனிதர்கள் உன் மதிப்பை காணவில்லை என்றால் அவர்கள் உன் ஆற்றலை பயன்படுத்துவார்கள். நீ எப்போதும் கொடுக்கும்போது அவர்கள் எப்போதும் எடுத்துக்கொள்வார்கள். மற்றொரு வரி: சிலர் உன்னை நேசிக்கவில்லை, அவர்கள் உன் பயன்படுத்தும் சௌகரியத்தை நேசிக்கிறார்கள். நீ சற்றும் நிறுத்தினால் அவர்கள் கோபப்படுவார்கள். ஏன்? ஏனென்றால் அவர்கள் அன்பை இழக்கவில்லை, அவர்கள் நன்மையை இழந்தார்கள். அவர்கள் உன் அருளை பயன்படுத்தினார்கள், ஆனால் உன் மனதை அல்ல. இங்கே நீ உன் மதிப்பை பாதுகாக்க வேண்டும். உண்மை 3: எல்லையை அமைத்தால் மரியாதை வருகிறது. மனிதர்கள் எல்லையை தேவைப்படுகிறார்கள். நீ எல்லை அமைக்கவில்லை என்றால் நீ பயன்படுத்தப்படுவாய். எல்லை என்பது சண்டை அல்ல, எல்லை என்பது கலாச்சாரம். சில சிம்பிளான வார்த்தைகள்: அது நான் செய்ய முடியாது, எனக்கு நேரம் வேண்டும், இது சரியானது அல்ல. இவைகளில் உன்னை காப்பாற்றும் சக்தி உள்ளது. குபேரன் ஞானம்: மரியாதை கேட்கும் ஒன்று அல்ல, மரியாதை கற்பிப்பது. உண்மை 4: நீ உயரும்போது மக்கள் சினுங்குவார்கள். நீ உயர்வாயானால் யாரையும் தொந்தரவு செய்ய வேண்டியதில்லை. நீ உன் பாதையில் நடக்கிறாய், நீ உன் வேலை செய்கிறாய், நீ உன்னை மேம்படுத்துகிறாய். ஆனால் சிலர் உன்னை பார்த்து கோபப்படுவார்கள். ஏன்? ஏனென்றால் நீ உயர்ந்தால் அவர்களது சோம்பல் தெரியும். நீ உழைக்கிறாய், அவர்கள் சும்மா இருக்கிறார்கள். உன் வெற்றி அவர்களின் சோம்பலை நினைவூட்டும். சிலர் எதிர்ப்பார்கள், சிலர் விமர்சிப்பார்கள், ஆனால் குபேரன் சிரிப்பார். நீ உன் பாதையில் நட, புயல் தானாக அடங்கும். இப்பொழுது நம்மை வலிமையாக்கும் உள்ளுணர்வு பயணம் டீப்பராகப் போகிறது. இந்த பகுதியில நான் உனக்கு வாழ்க்கையையே மாற்றக்கூடிய 7 மாற்றமில்லா உண்மைகளை கொடுக்கிறேன். இவை மனதை குலைக்கும், ஆனால் இதுதான் வாழ்க்கையின் ரகசியங்கள். உண்மை 1: எல்லாரும் உன்னை நேசிக்க முடியாது. நீ எவ்வளவு நல்லவன் இருந்தாலும், நீ எவ்வளவு நேர்மையானவன் இருந்தாலும், நீ எவ்வளவு உதவித்தனமானவன் இருந்தாலும், சிலர் உன்னை பிடிக்க மாட்டார்கள். சிலர் உன்னை பார்க்க முடியாது. சிலர் உன்னை குறை சொல்வார்கள். ஏன்? குபேரன் சொல்கிறார், நீ பிரகாசிப்பதால் அல்ல, அவர்கள் இன்னும் இருளில் உள்ளதால். அவர்கள் காயப்படுத்துவதில்லை, அவர்கள் தாங்கள் எரிகிறார்கள். சிலர் உன்னை காயப்படுத்த மாட்டார்கள், அவர்கள் குழப்பத்தில் இருப்பார்கள். ஒருவர் உன்னை மோசமாக பேசுகிறார். அவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீ இல்லை, அவர் தனது உள்ளத்தில் போராடுகிறார். மன அழுத்தம், காயம், அதிர்ச்சி,
பயம். இந்த நபர் உன்னை தாக்குகிறார், ஏனென்றால் அவர்களின் வலி நீ பார்க்கப் போகும் முதல் முகம். குபேரன் சொல்கிறார், யாராவது உன்னை காயப்படுத்தினால் அவர்களுக்கு கருணை உண்டு, ஆனால் உனக்கு எல்லை உண்டு. அது மிகவும் வலிமையான அறிவுரை. உண்மை 2. சிலர் உன்னை பயன்படுத்துவார்கள். மனிதர்கள் உன் மதிப்பை காணவில்லை என்றால் அவர்கள் உன் ஆற்றலை பயன்படுத்துவார்கள். நீ எப்போதும் கொடுக்கும் போது அவர்கள் எப்போதும் எடுத்துக்கொள்வார்கள். மற்றொரு வரி, சிலர் உன்னை நேசிக்கவில்லை, அவர்கள் உன் பயன்படுத்தும் சௌகரியத்தை நேசிக்கிறார்கள். நீ சற்றும் நிறுத்தினால் அவர்கள் கோபப்படுவார்கள். ஏனென்றால் அவர்கள் அன்பை இழக்கவில்லை, அவர்கள் நன்மையை இழந்தார்கள். அவர்கள் உன் அருளை பயன்படுத்தினார்கள், ஆனால் உன் மனதை அல்ல. இங்கே நீ உன் மதிப்பை பாதுகாக்க வேண்டும். உண்மை 3. எல்லையை அமைத்தால் மரியாதை வருகிறது. மனிதர்கள் எல்லையை தேவைப்படுகிறார்கள். நீ எல்லை அமைக்கவில்லை என்றால் நீ பயன்படுத்தப்படுவாய். எல்லை என்பது சண்டை அல்ல, எல்லை என்பது கலாச்சாரம். சில சிம்பிளான வார்த்தைகள். அது நான் செய்ய முடியாது, எனக்கு நேரம் வேண்டும், இது சரியானது அல்ல. இவைகளில் உன்னை காப்பாற்றும் சக்தி உள்ளது. குபேரன் ஞானம். மரியாதை கேட்கும் ஒன்று அல்ல, மரியாதை கற்பிப்பது. உண்மை 4. நீ உயரும்போது மக்கள் சிணுங்குவார்கள். நீ உயர்வாயானால் யாரையும் தொந்தரவு செய்ய வேண்டியதில்லை. நீ உன் பாதையில் நடக்கிறாய், நீ உன் வேலை செய்கிறாய், நீ உன்னை மேம்படுத்துகிறாய். ஆனால் சிலர் உன்னை பார்த்து கோபப்படுவார்கள். ஏனென்றால் நீ உயர்ந்தால் அவர்களது சோம்பல் தெரியும். நீ உழைக்கிறாய், அவர்கள் சும்மா இருக்கிறார்கள். உன் வெற்றி அவர்களின் சோம்பலை நினைவூட்டும். சிலர் எதிர்ப்பார்கள், சிலர் விமர்சிப்பார்கள், ஆனால் குபேரன் சிரிப்பார். நீ உன் பாதையில் நட, புயல் தானாக அடங்கும். இப்பொழுது ஒரு மிக முக்கியமான மாற்றக்கூடிய நிலையை பார்க்கப் போகிறோம். நீ உன்னுடைய மதிப்பை மீண்டும் உருவாக்குவது எப்படி? இதுவரை நீ அனுபவித்த வலி, புறக்கணிப்பு, அவமானம், துரோகம், இவை அனைத்தும் உன்னை உடைக்கவில்லை. இவை உன்னை புதிய மனிதனாக உருவாக்கின. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் 3 சக்தி வாய்ந்த மாற்றங்கள் நடக்க இருக்கின்றன. மாற்றம் 1. உன் உள்ளம் குணமடையும். முதல் மாற்றம் உள்ளே நடக்கும். நீ உன்னையே குறைச்சுக் கொண்டாய், நீ உன்னையே சந்தேகப்பட்டாய், நீ உன்னையே தண்டித்துக் கொண்டாய். ஆனால் இப்பொழுது ஒரு குரல் எழுகிறது, நான் அன்பு பெற தகுதியானவன். இந்த உணர்வு உன்னுடைய ஆழமான காயங்களை குணப்படுத்தும். ஒரு உதாரணம், ஒரு சிறிய குழந்தை தவறு செய்தது. அவன் தன்னை தண்டித்துக் கொண்டான். அவர் கோபமாக இருந்தான். அவன் அழுதான். அவன் தாயார் வந்து அவனை அணைத்தாள். அவளிடம் ஒரு குரல், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ இன்னும் என் குழந்தை. இதுதான் குணப்படுத்தும் சக்தி. இப்பொழுது உனக்கு இதே தேவை. உன்னை நீ அணை, உன்னை நீ ஏற்றுக்கொள், உன்னை நீ நேசி. நீ தவறு செய்திருக்கலாம், நீ விழுந்திருக்கலாம், நீ உடைந்திருக்கலாம். ஆனால் குபேரன் சொல்கிறார், பிரச்சனை இல்லை, நீ எழுந்தால் போதும். மாற்றம் 2. உன் மரியாதை அமைதியாக திரும்பும். மரியாதை கேட்கக்கூடியது அல்ல, அது பெறக்கூடியது. நீ பேசுவதால் அல்ல, நீ வாழ்வதால். நீ அமைதியாக உன் வாழ்க்கையை தொகுத்துக் கொள்கிறாய், உன் பழக்கத்தை மாற்றுகிறாய், உன் நடத்தை உயர்த்துகிறாய், உன் செயலால் பேசுகிறாய். மனிதர்கள் ஆர்வத்துடன் பார்க்கத் தொடங்குவார்கள். அவர்கள் சொல்வார்கள், என்ன நடந்தது? இவன் மாறிவிட்டான். முன்பு நீ இழந்த மரியாதை இப்பொழுது அமைதியாக திரும்பும். ஆனால் முக்கியம், கேட்காமல், துரத்தாமல், விளக்காமல் மரியாதை வந்து நின்று கொள்கிறது. ஏனென்றால் குபேரன் சொல்கிறார், அழகான மலர் மனம் சொல்லியது அல்ல, மனம் தானாக வந்து தொட்டது. மாற்றம் 3. மக்கள் திரும்ப வருவார்கள். வேறு நோக்கத்தில் முன்பு உன்னை புறக்கணித்தவர்கள் திடீரென உன்னை தேடி பேசுவார்கள். நீ எப்படி இருக்கிறாய்? நான் உன்னை நினைத்தேன், நீயும் வரலாமே, நாம் பேசலாமா? இது அன்பல்ல, இது மரியாதை தேவை. அவர்கள் உன்னது மாற்றத்தை காண்கிறார்கள். அவர்கள் உன்னது அமைதியை உணர்கிறார்கள். அவர்கள் உன்னது வலிமையை பார்க்கிறார்கள். ஒரு உண்மை, நீ மாறியதால் அவர்கள் திரும்புகிறார்கள், அவர்கள் மாறியதால் அல்ல. ஆகவே நீ நிதானமாக இரு. சிலர் உண்மையாக வந்திருக்கின்றனர், சிலர் வெறும் ஆர்வம். நீ யார் உண்மை என்று தெரிந்து கொள்வாய். மீண்டும் அதே இடம் கொடுக்க வேண்டாம். ஒருவர் உன்னை
காயப்படுத்தி, நீ உன்னை மீண்டும் கட்டி, நீ உன்னை உயர்த்தி, நீ உன்னுடைய மதிப்பை மீண்டும் பெற்ற பிறகு அவர்களுக்கு மீண்டும் அதே இடத்தை கொடுப்பது உன் வாழ்க்கைக்கே அவமானம். ஒரு எளிய ஞானவரி: மன்னிக்கலாம், மறக்கலாம், ஆனால் அதே இடத்தில் அனுமதிக்க வேண்டாம். நீ நன்றாக புன்னகையுடன் சொல்வாய், உன் வழி உன்னுடையது, என் அமைதி எனக்குடையது. இது அகங்காரம் அல்ல, இது சுயமரியாதை. அடுத்தபடி, பெரிய இலக்கை அடை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றும்போது உங்கள் இலக்கு கூட மாறும். முன்பு நீ தேடியது அங்கீகாரம், கவனம், ஒப்புதல். இப்போது நீ தேடுவது அமைதி, உயர்வு, சுதந்திரம், நிஜ மரியாதை. இதுதான் முதிர்ச்சி. நீ அன்பை கேட்கவில்லை, நீ அன்பை கொடுக்கிறாய். நீ மரியாதை கேட்கவில்லை, நீ மரியாதையுடன் வாழ்கிறாய். நீ வாழ்க்கையை தேடவில்லை, நீ வாழ்க்கையை உருவாக்குகிறாய். அதுவே மாற்றம். இது நடந்தால் வாழ்க்கை உன்னிடம் ஓடும் ஒரு நாள் நீ அமைதியாக இருப்பாய். உன்னுடைய மனம் நிலையாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை சமநிலையில் இருக்கும். உன்னுடைய முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும். அது மேக்கப் அல்ல, அது மேஜிக் அல்ல. அது வலி பிளஸ் காயம் பிளஸ் குணமடைதல் பிளஸ் வளர்ச்சி, அலழ், ஒளி. இந்த ஒளி உலகத்தை கவரும். மக்கள் திடீரென உன்னை மதிக்கும். ஏன்? ஏனென்றால் உன்னிடம் ஏதோ ரேர் இருக்கின்றது. அமைதி, கவனம், மென்மை, வலிமை, சுயமரியாதை. இவர்கள் சேர்ந்து ஒரு ஆழமான காந்த சக்தி உருவாக்குகிறார்கள். நீ பேசாமல் வென்று விடுவாய். நீ ஏமாற்றத்தால் கத்தவில்லை, நீ அமைதியாக இருந்தாய். மக்கள் உன்னை தவறாக நினைத்தனர், நீ விளக்கவில்லை. மக்கள் உன்னை புறக்கணித்தனர், நீ அழைக்கவில்லை. ஆனால் நீ உயர்ந்தாய், நீ நின்றாய், நீ வளர்ந்தாய். அப்பொழுது உலகம் சொல்கிறது, அவன் தூரத்திலிருந்து பேசுகிறான், ஆனால் அவனது மௌனமே மிகவும் சத்தமாக உள்ளது. அதுதான் உண்மையான வெற்றி. இப்போது ஒரு மேஜிக் வரி, இதை மனதில் வைத்துக்கொள். ஒவ்வொரு நாளும் இதை விஸ்பர் பண்ணு. என்னுடைய அமைதி என் செல்வம். நீ இந்த வரியை மனதிற்கு கொடுத்தால் வாழ்க்கை மெல்லத்தான் உன்னிடம் வரத் தொடங்கும். மக்கள் வருவார்கள், அவர்கள் தங்குவார்கள், அவர்கள் மதிப்பார்கள். ஏனென்றால் உன்னிடம் ஒரு பெரிய ஞானம் உருவாகி இருக்கின்றது. நீ உன்னை புரிந்து கொண்டாய், உள்ளம் சக்தி பெற்றது. நீ உன்னுடைய உணர்வுகளின் மீது உறுதியான கட்டுப்பாட்டை பெற்றபின் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். நீ உடைந்த மனிதன் இல்லை, நீ வலிமையான ஆன்மா. முன்பு உன்னை பாதித்த விஷயங்கள் இப்பொழுது உன்னை பாதிக்காது. ஏன்? நீ அறிவு பெற்றாய், நீ அனுபவம் கற்றாய், நீ உள்ளம் வலிமை பெற்றாய். இப்பொழுது நீ சொல்லுவாய், நான் உணர்ச்சிகளில் மூழ்க மாட்டேன், நான் தெளிவில் நடக்கிறேன். இதுதான் உயர்வு. உன் அமைதி நித்திரையாகிறது. முன்பு வேகமாக கோபம் அடைந்தாய், முன்பு எளிதில் வருந்தினாய், முன்பு எல்லாவற்றிலும் பதிலளித்தாய். ஆனால் இன்றைக்கு நீ சிரித்து விடுவாய், நீ அமைதியாக இருப்பாய், நீ உன்னில் கவனம் செலுத்துவாய். இந்த மாற்றம் அழகானது. ஏன் தெரியுமா? உள்ள அமைதி சேஞ்ச், வெளி அமைதி. வாழ்க்கை உன்னை தொந்தரவு செய்யாது. ஏனென்றால் நீ உன்னை தொந்தரவு செய்யவில்லை. ஒரு நாள் நீ உணர்வாய், நீ சாலையோரம் நடக்கிறாய், காற்று வீசுகிறது, வானம் அமைதியாக உள்ளது. அந்த நொடியில் நீ சுவாசிப்பாய். அது சொல்வது, எதுவும் தவறாக இல்லை, எல்லாம் சரியாக உள்ளது. இதுதான் அமைதியின் தருணம். அது பணத்தால் வாங்க முடியாது, அது புகழால் வாங்க முடியாது, அது உள்ள வளர்ச்சியால் வரும். மக்களிடமிருந்து விடுபாடு முன்பு நீ வாழ்ந்தாய். அவர் என்ன சொல்வார்கள், அவர் என்ன நினைப்பார்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்பொழுது நீ வாழ்கிறாய். என் ஆன்மா என்ன சொல்லுகிறது? என் அமைதி எதை விரும்புகிறது? எனக்கு எது சரியானது? அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய சுதந்திரம். நீ இனி கைதி இல்லை, நீதான் உன்னுடைய உலகின் சிங்காசனம். ஒரு பெரிய உண்மை, மரியாதை துரத்தினால் வராது. நீ முன்பு துரத்தினாய், நீ விளக்கினாய், நீ கத்தினாய், நீ அழுதாய். மரியாதை வரவில்லை. இன்று நீ அமைதியாக வாழ்கிறாய். நீ துரத்தவில்லை, நீ விளக்கவில்லை, மரியாதை வந்துவிட்டது. ஏன்? மரியாதை அழைக்கப்படுவது அல்ல, மரியாதை ஈர்க்கப்படுவது. அது நம்மிடம் வரும் நாம் உயரும்போது. இந்த வாழ்க்கையை உனக்காக வாழும் முன்பு நீ வாழ்க்கை வாழ்ந்தது மற்றவர்களுக்காக. இன்று நீ வாழ்க்கை வாழ்கிறாய் உன்னுக்காக. நீ உன்னை காப்பாற்றுகிறாய், நீ உன்னை நேசிக்கிறாய், நீ உன்னுடன் இருக்கிறாய். குபேரன் அருள். உன்னை நீ மதித்தால் வாழ்க்கை உன்னை வணங்கும். ஒரு நாள்
வாழ்க்கை உன்னை ஆச்சரியப்படுத்தும். நீ உன் வேலை செய்கிறாய், நீ அமைதியாக நடக்கிறாய், நீ உன் வாழ்க்கையை நடத்துகிறாய். திடீரென வாய்ப்புகள் வரும், மக்கள் வருவார்கள், மரியாதை வரும், அன்பு வரும், வெற்றி வரும். நீ கேட்காமலே. ஏனென்றால் நீ உன் உள்ளத்தில் ஒரு புதிய அதிர்வை உருவாக்கிவிட்டாய். உன் சக்தி உயர்ந்தது, உன் அமைதி வலிமை பெற்றது, உன் ஒளி பிரகாசித்தது. வாழ்க்கை சொல்கிறது, இவன் தயாராக இருக்கிறான், இவனுக்கு கொடு. அமைதி ஒரு காந்தம். மக்கள் சத்தத்திற்கு ஓடமாட்டார்கள், மக்கள் சண்டைக்கு ஓடமாட்டார்கள், மக்கள் குழப்பத்துக்கு ஓடமாட்டார்கள். மக்கள் ஈர்க்கப்படுவது அமைதி, நிதானம், மன உறுதி, தன்னிலை, சாந்தம். ஏனென்றால் அவை இன்றைய உலகில் அரிது. நீ அமைதியாக இருந்தால் உன்னிடமிருந்து ஒரு சக்தி வெளியேறும். அவர்கள் பார்க்கக்கூடாது, ஆனால் அவர்கள் உணர்வார்கள். அவர்கள் சொல்வார்கள், இந்த மனிதனை நான் மதிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறேன். அதுதான் உண்மையான வெற்றி. உன்னை விட்டு சென்றவர்கள் திரும்ப வருவார்கள். ஒரு நாள் முன்பு உன்னை புறக்கணித்தவர்கள் திரும்ப வருவார்கள். அவர்கள் கேட்பார்கள், நீ எங்கே இருந்தாய்? நீ எப்படி இப்படி மாறிவிட்டாய்? நாம் மீண்டும் பேசலாமா? அது உன்னுடைய வெற்றி. ஆனால் நீ நிதானமாக இருப்பாய். நீயே உனக்கு சொல்லுவாய், அவர்கள் மாறவில்லை, நான் மாறிவிட்டேன். நீ மரியாதையுடன் பேசுவாய், நீ நல்லவனாக இருப்பாய். ஆனால் நீ அவர்களுக்கு அதே இடம் கொடுக்க மாட்டாய். அது சுயமரியாதை. வலிமை என்பது அமைதியாக இருக்க தெரிந்தது. மக்கள் நினைப்பார்கள், கத்துவது வலிமை, சண்டை வலிமை, கோபம் வலிமை. ஆனால் உண்மை அமைதி வலிமை, கட்டுப்பாடு வலிமை, பொறுமை வலிமை, உள்ளநிலை வலிமை. குபேரன் அருள்வாக்கு. நீ உன்னை கட்டுப்படுத்தினால் உலகத்தையும் கட்டுப்படுத்த முடியும். அதுதான் அமைதியின் மந்திரம். உன் இதயம் இப்போது குணமடைந்தது. வலியின் பின்னால் ஒரு பெரிய பரிசு இருந்தது. அந்த பரிசு நுண்ணறிவு, தன்னிலை, அமைதி, தன்னம்பிக்கை, தெளிவு. முன்பு வலித்த இடத்தில் இப்பொழுது வலிமை இருக்கிறது. முன்பு காயம் இருந்த இடத்தில் இப்பொழுது ஒளி இருக்கிறது. முன்பு நிழல் இருந்த இடத்தில் இப்பொழுது பிரகாசம் இருக்கிறது. நீ உன்னை மீண்டும் உருவாக்கிவிட்டாய். அது மிக பெரிய சாதனை. உன்னுடைய வாழ்க்கையின் உச்சவரி இதை மனதில் பொறித்துக்கொள். யாராவது என்னை மதிக்கவில்லை என்றால் அது என் குறை அல்ல. உன் மதிப்பு மற்றவர்களின் நடத்தையை பொறுத்தது இல்லை. உன் மதிப்பு நீ யார் என்பதை பொறுத்தது. நீ பிறந்த நாளிலிருந்தே நீ மதிப்பு மிக்கவன். அதை யாரும் குறைக்க முடியாது. யாரேனும் மதிக்கவில்லை என்றால் அவர்கள் இழப்பு, நீ இழப்பு இல்லை. குபரா பிளெஸிங். ஃபைனல் அஃபர்மேஷன்ஸ். இதை மெதுவாக சொல்லு. நான் என்னை மதிக்கிறேன். என் அமைதி என் செல்வம். நான் யாரையும் துரத்த மாட்டேன். மரியாதை என்னிடம் வருகிறது. நான் குணமடைந்திருக்கிறேன். நான் அமைதியாக உயர்கிறேன். எனக்கு வேண்டியவர்கள் எனக்கு வருவார்கள். என் பாதை தெளிவாகிறது. என் வாழ்க்கை உயர்கிறது. நான் அருமையானவன். எண்டிங். இந்த பயணம் உன் உள்ளத்தில் நடந்தது. நீ உன் அமைதியை கண்டுபிடித்தாய். நீ உன் மதிப்பை மீட்டாய். நீ உன் ஒளியை மீண்டும் ஏற்றினாய். இப்போது ஆன்வர்ட்ஸ். உன் அமைதி உன்னை காக்கட்டும். உன் ஒளி உன்னை வழிநடத்தட்டும். உன் வலிமை உன்னை உயர்த்தட்டும். குபேரன் அருள் உன் வாழ்க்கையில் விளங்கட்டும். என் அமைதி, அஷ், என் செல்வம். இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் அமைதி வந்துவிட்டது. இது ஒரு சத்தமான அமைதி இல்லை. இது ஒரு மென்மையான அமைதி. இது உன்னிடம் யாராவது வரும்படி நீ துரத்த வேண்டிய அமைதி. இது உன்னை நிறுத்தி நீ உன்னை பார்க்க வைத்துவிட்ட அமைதி. முன்பு நீ வெளியே ஓடியாய். இப்போது நீ உன்னுள் நடந்தாய். அங்கேதான் சக்தி இருந்தது. வெளியே இல்லை, உள்ளே. முன்பு நீ பதிலளித்தாய். இப்போது நீ புரிந்து கொள்கிறாய். முன்பு நீ விளக்கியாய். இப்போது நீ அமைதியாக இருக்கிறாய். முன்பு நீ பதில் தேடினாய். இப்போது நீ அனுபவிக்கிறாய். இதுவே உள்ளத்தின் உயர்வு. ஒளி வந்திருக்கும் இடத்தில் நிழல் இருக்கலாம். நீ உயர ஆரம்பித்த போது எல்லோரும் கைவெளி போட்டு கொண்டாட மாட்டார்கள். சிலர் பொறாமைப்படுவார்கள், சிலர் நிழல் வீசுவார்கள், சிலர் விமர்சிப்பார்கள். ஆனால் நீ அமைதியாக இருக்கிறாய். ஏனென்றால் நீ அறிவாய், நிழல் என்பது ஒளியின் சான்று. நீ சூரியனை பார்க்கும்போது நிழல் உருவாகிறது. அது சூரியன் தவறு இல்லை, அது இயல்பு. அதேபோல் உன் உயர்வு என்றால் ஒரு நிழல் உருவாகும்.
அது உன்னுடைய பிரச்சனை அல்ல, அது அவர்களின் உள்ளத்தின் பயம். இப்போது நீ மற்றவர்களை புரிந்து கொள்கிறாய். முன்பு ஒருவர் காயப்படுத்தினால் நீ உடைந்தாய். இன்று நீ நினைக்கிறாய், அவர்களின் காயம்தான் பேசுகிறது. ஒருவர் கோபப்படுகிறார், அவர் துன்பத்தில் இருக்கிறார். ஒருவர் தள்ளுகிறார், அவர் பயத்தில் இருக்கிறார். ஒருவர் சிரிக்கிறார், அவர் மாஸ்க் அணிந்திருக்கிறார். அவர்கள் தங்கள் உள்ளத்தை மறைக்கிறார்கள். நீ அவர்களை குறை சொல்ல மாட்டாய். நீ சொல்வாய், அதுவரை அவர்களுக்கு உள்ளே வலி இருக்கிறது. அதை நீ தோற்கடிக்க வேண்டியதில்லை. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு வலிமையான ஆன்மாவின் அடையாளம். உன்னை உயர்த்துவது சத்தம் அல்ல. சிலர் கத்துகிறார்கள், நான் யார் தெரியுமா? என்னை மதிக்க வேண்டும், நான் சிறந்தவன். அவர்கள் சத்தமாக பேசுகிறார்கள், ஆனால் யாரும் கேட்கவில்லை. மற்றொருவர் அமைதியாக இருக்கிறார். அவர் சண்டையிட மாட்டார். அவர் தன்னை நிரூபிக்க மாட்டார். ஆனால் ஒரு நாள் மக்கள் வரிசையில் நிற்கிறார்கள். நாம் அவருடன் பேச வேண்டும். அவரிடம் ஒன்றும் சக்தி இருக்கிறது. அது என்ன சக்தி தெரியுமா? அமைதி, நிதானம், சுயமரியாதை உள்ள வலிமை. இவைகள் குரல் இல்லாமல் பேசும். உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது எளிதாகி இருக்கிறது. நீ யாரிடமும் எதிர்பார்ப்பு இல்லை. நீ யாரையும் துரத்தவில்லை. நீ சொல்கிறாய், நான் எனக்காக இருக்கிறேன். இதுதான் சக்தி. நீ தனியாக உணரவில்லை. நீ தெளிவாக உணர்கிறாய். நீ சொல்கிறாய், என் அமைதி எனக்கு போதும். உன்னிடம் உலகை வெல்லும் வலிமை இருக்கிறது. ஆனால் நீ விரும்புவது உன்னுடைய ஆன்மாவின் அமைதி. இது உயர்ந்த வாழ்க்கை. உயர்வு அமைதியில் நடக்கிறது. ஒலி இல்லை, சத்தம் இல்லை, அழுத்தம் இல்லை. நீ மெதுவாக வளர்கிறாய். சூரியன் உதிக்கும்போது யாரும் சத்தம் கேட்க மாட்டார்கள். ஆனால் அது உதிக்கிறதே. அதேபோல் நீ உயர்கிறாய், நீ உருவாகிறாய், நீ வலிமை பெறுகிறாய். அதை எல்லோரும் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு நாள் அது அனைவருக்கும் தெளிவாக தெரியும். அவர்கள் சொல்வார்கள், எப்போது இது நடந்தது? நீ சிரிப்பாய், அமைதியில் நடந்தது. அமைதி சட்டென் செல்வம். அருள்மக்கள் செல்வத்தை வெளியே தேடுகிறார்கள். பொருள், வீடு, கார், வசதி. ஆனால் உண்மையான செல்வம் மன அமைதி, ஆன்ம வலிமை, உணர்ச்சி, நிதானம், உயர்வு, ஒளி. இந்த செல்வம் உள்ளே இருந்தால் வெளியே எதுவும் உன்னை உடைக்க முடியாது. குபேரன் அருள்வாக்கு, என் அமைதி என் செல்வம். இந்த வரி உன் வாழ்க்கையை காக்கும். உன் அமைதி இப்போது பேசுகிறது. முன்பு நீ பேசினாய், முன்பு நீ விளக்கினாய், முன்பு நீ கத்தினாய், யாரும் கேட்கவில்லை. இப்பொழுது நீ அமைதியாக இருக்கிறாய். நீ உன் வாழ்க்கையை வாழ்கிறாய். நீ உன் செயலால் பேசுகிறாய். இப்பொழுது உலகம் கேட்கிறது. அவர்கள் நினைக்கிறார்கள், அவன் என்ன மாற்றம் கண்டான்? நீ சொல்ல மாட்டாய், நீ விளக்க மாட்டாய். உன் அமைதியே பதில். இதுதான் உயர்ந்த நிலை. பெரிய ரகசியம். உன்னை காப்பாற்றுவது கோபம் அல்ல. முன்பு உன்னை காயப்படுத்தியவர்கள் இருந்தார்கள். நீ கோபப்பட்டாய், நீ உடைந்தாய், நீ ஊமையாக இருந்தாய். ஆனால் இன்று நீ புரிந்து கொண்டாய், கோபம் உன்னை காக்காது. உன்னை காப்பாற்றுவது என்ன தெரியுமா? எல்லை, தன்னிலை, அமைதி, சுயமரியாதை. நீ அமைதியாக சொல்வாய், நான் இதை அனுமதிக்க மாட்டேன். அதை யாரும் தாண்ட முடியாது. இது சண்டை அல்ல, இது மரியாதை. உன்னை முதலில் நீ மதித்தால், முன்பு நீ மற்றவர்களின் அங்கீகாரம் தேடினாய். அவர் என்ன நினைப்பார்கள்? அவர் என்ன சொல்வார்கள்? அவர் எப்படி பார்க்கிறார்கள்? இப்போது நீ ஒரு வரி சொல்கிறாய், நான் என்னென்ன நினைக்கிறேன். இதுதான் சுதந்திரம். நீ உன்னை மதிக்க ஆரம்பித்த தருணம் மற்றவர்களின் மரியாதை தானாக வரும். ஏனென்றால் மனது ஒரு கண்ணாடி. நீ உன்னை எப்படி பார்க்கிறாய், உலகம் உன்னை அப்படியே பார்க்கும். வலி உன்னை கற்றுக் கொடுத்தது. அந்த காயம் தேவையானது. நீ நினைத்தாய், என் வாழ்க்கை முடிந்துவிட்டது, எனக்கு மதிப்பு இல்லை, என் இதயம் உடைந்துவிட்டது. ஆனால் உண்மை, அந்த நாள்தான் உன் ஆரம்பம். அதிலிருந்து நீ கற்றுக்கொண்டது. யாரையும் துரத்த வேண்டாம், யாரிடமும் விலக்க வேண்டாம், யாரையும் நிரூபிக்க வேண்டாம். நீ சொல்கிறாய், நான் போதும். இதுதான் வலிமை. வலி எரிபொருள். எப்படி தீக்காயம் வலிக்கிறது, ஆனால் அடுத்த நாளில் அது மருந்தாகிறது. உன்னுடைய வலியும் அதே. அது உன்னை அமைதியாக உயரச் செய்தது. அந்த காயம், அந்த துரோகம், அந்த அவமானம் நீ மாற்ற விரும்பவில்லை. இன்று நீ சொல்வாய், அவை எனக்கு ஆசீர்வாதம். ஒரு வரி, என்னை காயப்படுத்தியவர் என்னை உருவாக்கியவர். உன் உயர்வை பார்த்தால் சிலர் பயப்படுவார்கள்.
ஏனென்றால் நீ அமைதி. முன்பு நீ கத்தினால் அவர்கள் பதிலளித்தார்கள். இப்போது நீ அமைதியாக இருந்தால் அவர்கள் பயப்படுகிறார்கள். ஏன்? அமைதி ஒரு ஆழமான வலிமை. கத்துவது சக்தியாக தோன்றும், ஆனால் அமைதியாக இருப்பது கட்டுப்பாடு, சாதனை உள்ள வலிமை. இதுதான் உண்மையான சக்தி. நீ இப்போது உன்னை கவனிப்பவன், உன்னுடைய மனம் உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய அமைதி உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய இதயம் உன்னுடைய பொறுப்பு. முன்பு நீ உன்னை காயப்படுத்தினாய், மற்றவர்களின் காயத்தால். இன்று நீ சொல்கிறாய், நான் என்னை காப்பாற்றுவேன். இதுதான் அதிக உயர்ந்த அன்பு. நினைவில் வை, ஒவ்வொரு தினமும் ஒரு வரி மட்டும் சொல்லு, என் அமைதி, என் செல்வம். அந்த வரி உன்னுடைய வாழ்க்கையை அமைக்கும். அந்த வரி உன்னுடைய மனதை காப்பாற்றும். அந்த வரி உன்னுடைய மரியாதையை தரும். ஏனென்றால் உன்னுடைய உள்ளம் இப்போது தெளிவாக இருக்கிறது. நீ யாரையும் துரத்த வேண்டியதில்லை. நீ ஈர்க்கிறாய். இப்பொழுது நீ உருவாக்குகிறாய். வாழ்க்கை உன்னிடம் கேட்கிறது, நீ என்ன விரும்புகிறாய்? நீ சிரிப்பாய், நான் அமைதியை விரும்புகிறேன். அப்படியே எல்லாம் உன்னிடம் வருகிறது. வாய்ப்புகள், மனிதர்கள், மரியாதை, வளர்ச்சி, செல்வம், ஆசீர்வாதம் வலிமையாக வரும். ஏன்? நீ உள்ளத்தில் தயாராகிவிட்டாய். முடிவு வரி இதை சொல்லு, எனது வாழ்க்கை, எனது அமைதி. அதுவே போதும். நீ இப்போது மென்மையாக வலிமையானவன். உன் பேசும் குரல் மாறிவிட்டது. அது சத்தமில்லை, அது கூச்சல் இல்லை, அது மென்மையானது. ஆனால் அது வலிமையானது. ஒருவர் உன்னை சோதித்தால் முன்பென்ன செய்தாய்? உடைந்தாய், அழுதாய், விளக்கினாய், துரத்தினாய். இப்போது சிரிக்கிறாய், அமைதியாக இருப்பாய், உன் வேலையை செய்கிறாய், உன்னை காப்பாற்றுகிறாய். அது என்ன அழகா தெரியுமா? மென்மையில் வலிமை உள்ளது. அது ஒரு அரிதான குணம். நீ ஒரு மரம் போல வளர்கிறாய். ஒரு மரம் யாரிடமும் அனுமதி கேட்காது. அது வளர்ந்துவிடும். காற்று வீசலாம், புயல் வரலாம், மழை அடிக்கலாம், அது நிமிர்ந்து நிற்கும். ஒரு ரகசியம், மரம் சண்டை போடாது. அது வெறும் வேர் பிடிக்கும். மனித வாழ்க்கை அதே. நீ வேர் பிடித்து இருந்தால், அதாவது உன் மதிப்பு, உன் அமைதி, உன் நம்பிக்கை, உன் தன்னிலை, எந்த புயலும் உன்னை உடைக்க முடியாது. யாராவது உன்னை தள்ளும்போது அவர்கள் உன் வளர்ச்சியை காண முடியாது. ஏனென்றால் நீ அமைதியாக வளர்கிறாய். ஒரு விதை மண்ணுக்குள் வளரும்போது யாரும் பார்க்க மாட்டார்கள். ஆனால் ஒரு நாள் அது மரமாகிறது. அது நிழல் தரும், அது பழம் தரும், அது அழகு தரும். உன் வளர்ச்சி அதேபோல் நடந்தது. அவர்கள் பார்க்கவில்லை, அவர்கள் புரியவில்லை. ஆனால் இன்று அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். எப்படி இது நடந்தது? அது உன்னுடைய அமைதி. நீ உன்னுடைய வலிமையை இப்போது புரிந்து கொண்டாய். முன்பு நீ மற்றவர்களின் அங்கீகாரம் தேடினாய். இப்போது நீ உன்னை மதிக்கிறாய். முன்பு நீ துரத்தினாய். இப்போது நீ ஈர்க்கிறாய். முன்பு நீ காயமடைந்தாய். இப்போது நீ குணமடைந்தாய். ஒரு வரி இதை சொல்லிவிடுகிறது, வலி எனக்கு வலிமை கொடுத்தது. அதுதான் நீ பெற்ற மிகப்பெரிய பரிசு. உன் முகத்தில் ஒரு புதிய அழகு இருக்கிறது. அது அழகு பொருட்களால் அல்ல, அது ஃபில்டர் அல்ல, அது காஸ்மெட்டிக்ஸ் அல்ல. அது உன் அமைதி, உன் தெளிவு, உன் நம்பிக்கை, உன் தன்னிலை. இந்த அழகு புற அழகு அல்ல, இது உள்ளத்தின் ஒளி. மக்கள் அதை காண்கிறார்கள். அவர்கள் சொல்ல முடியாமல் அவர்கள் உணர்கிறார்கள். உன் மதிப்பு இப்போது தெரிகிறது. முன்பு அவர்கள் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. முன்பு அவர்கள் ரெஸ்பெக்ட் இல்லை. இப்போது உன் சைலன்ஸ் இட்செல்ஃப் ஒரு எனர்ஜி. அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். அவர்கள் பேசும்போது அவர்கள் நிதானமாக பேசுகிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் இப்போது உன்னை காயப்படுத்த பயப்படுகிறார்கள். அது ரிவெஞ்ச் இல்லை, அது ஃபியர் இல்லாத ரெஸ்பெக்ட். அது ஏர்ன்ட் ரெஸ்பெக்ட். நீ இப்போது தேர்வு செய்கிறாய். முன்பு நீ யாரையும் அன்பில் சேர்த்தாய். இப்போது நீ தேர்வு செய்கிறாய். யார் உன் இடத்தில் இருக்கலாம், யாரை உள்ளே அனுமதிக்கலாம், யாரை எல்லைக்குள் நிறுத்த வேண்டும். இதுதான் மெச்சூரிட்டி. இதுதான் விசுவம. நீ அன்புக்காக துரத்த மாட்டாய். நீ அன்பை கொடுப்பாய், தகுதியான இதயத்திற்கு மட்டுமே. மக்கள் திரும்ப வருவார்கள். நீ மாறிவிட்டாய். அவர்கள் விலகினார்கள். அவர்கள் புறக்கணித்தார்கள். அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். இப்போது அவர்கள் திரும்பி சொல்வார்கள், நாம் பேசலாமா? நீ எப்படி இருக்கிறாய்? நாம் மீண்டும் சேரலாம்.
அது அன்பு அல்ல, அது கியூரியாசிட்டி, அது ரெஸ்பெக்ட், அது உணர்வு. இவன் உயர்ந்து விட்டான், ஆனால் நீ நிதானமாக இருப்பாய், நீ சிரிப்பாய், நீ மரியாதையாக பேசுவாய். ஆனால் நீ உன்னை தாழ்த்த மாட்டாய், நீ உன்னை இழக்க மாட்டாய், நீ பழைய இடம் கொடுக்க மாட்டாய். இதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஒரு சக்தி வாய்ந்த வரி, இதை மனதில் வையு. மறு வாய்ப்பு தருவது கருணை, அதே இடம் தருவது முட்டாள்தனம். நீ மன்னிக்கலாம், நீ சிரிக்கலாம், நீ நல்லவனாகலாம், ஆனால் உன் இதயத்தின் கதவின் சாவி உன்னிடம்தான் இருக்கும். அதுதான் உன் வலிமை. இப்பொழுது உன் வாழ்க்கை எளிது ஏன்? நீ விளக்கமில்லை, நீ வாதமில்லை, நீ துரத்தவில்லை, நீ சண்டை இல்லை. நீ செய்வது, நீ உன் பாதையில் நடப்பது, நீ உன் வேலை செய்வது, நீ உன்னை வளர்ப்பது. மற்றவர்கள் வருவார்கள், அது இயல்பு. அவர்கள் தங்குவார்கள், அது மரியாதை. இப்பொழுது உன் வாழ்க்கை ஒரு புதிய திசையில் ஓடுகிறது. நீ ஒரு நாள் எழுந்தபோது ஒரு உணர்வு வரும், நான் அமைதியாக இருக்கிறேன். அந்த அமைதி ஒரு காலியான அமைதி அல்ல, அது ஒரு நிறைந்த அமைதி. அது அனுபவம், ஞானம், தன்னிலை, குணமடைதல். இந்த நான்கும் சேர்ந்தால் ஒரு மனிதன் மாறிப்போகிறார். நீ இப்போது மாறிய மனிதன். அன்பு வந்தால் நீ தயாராக இருப்பாய். முன்பு நீ அன்பை கேட்டாய், இப்போது நீ அன்பை கொடுக்கிறாய். முன்பு நீ துரத்தினாய், இப்போது நீ ஈர்க்கிறாய். முன்பு நீ கவலைப்பட்டாய், இப்போது நீ அமைதியாக இருக்கிறாய். அது தெரியுமா? அன்பு உன்னை அடையும் உன் மனம் அமைதியாக இருக்கும்போது. அடிப்படை ரகசியம், அன்பு சத்தத்தில் வராது, அன்பு அமைதியில் வரும். அதற்காக உன் இதயம் இப்போது தயாராகிவிட்டது. நீ இப்போது உண்மையான மனிதர்களை கண்டுபிடிப்பாய். உன்னை காயப்படுத்தியவர்கள் போனார்கள். அது ஒரு துக்கம் அல்ல, அது ஒரு சுத்திகரிப்பு. அவர்களின் இடம் காலியாக இருந்தது ஒரு காரணத்திற்காக. ஏனென்றால் உண்மையான மனிதர்கள் வரவேண்டும் என்பதற்காக. வாழ்க்கை எப்போதும் இடத்தை காலி செய்யாமல் புதியதை கொடுக்காது. ஒரு மரத்தில் பழைய இலை விழுகிறது, புதிய இலை வரவேண்டியதற்காக. உன் வாழ்க்கையும் அதே. இப்போது யார் உன்னை நேசிக்கிறார்கள் தெரியுமா? முன்பு உன்னுடன் இருந்தவர்கள் வசதிக்காக இருந்திருக்கலாம். இப்பொழுது உன்னுடன் இருப்பவர்கள் உண்மையாக இருப்பார்கள். ஏனென்றால் நீ யாரையும் துரத்தவில்லை. ஒரு உண்மையான வரி, யாரையும் துரத்த தேவையில்லாத அன்பு மட்டுமே பாதுகாப்பானது. அவர்கள் உனது அருகில் இருப்பார்கள், ஏனென்றால் அவர்கள் உன்னை தேர்வு செய்தார்கள். இதுதான் அமைதியான உறவு. நீ இப்பொழுது பெருமையாக இருக்கிறாய். அகங்காரம் இல்லாமல் நீ உன்னை நேசிக்கிறாய். நீ உன்னை மதிக்கிறாய். நீ உன்னுடைய மதிப்பை அறிவாய். ஆனால் நீ சொல்லுவாய், நான் எவரையும் விட பெரியவன் அல்ல, நான் என்னை விட குறைவானவன் அல்ல. இதுதான் சமநிலை, இதுதான் பெருமை, இதுதான் உள்ளத்தின் அழகு. எப்போதும் நினைவில் வை, பழைய துன்பம், பழைய அவமானம், பழைய நினைவு, அவை உன்னை உடைக்கவில்லை. அவை உன்னை வலிமையானவனாக்கின, நிதானமானவனாக்கின, புத்திசாலியானவனாக்கின, உயர்ந்தவனாக்கின. ஒரு வரி இதை சொல்லிவிடும், அவர்கள் என்னை காயப்படுத்தினார்கள், ஆனால் நான் என்னை காப்பாற்றிக் கொண்டேன். அதுதான் உன் வெற்றி. மக்கள் உன்னை பற்றி பேசுவார்கள். நீ அமைதியாக இருந்தாலும், நீ சண்டையிடாவிட்டாலும், நீ விளக்காவிட்டாலும் அவர்கள் பேசுவார்கள். ஆனால் இந்த முறை அவர்கள் வேறு விதமாக பேசுவார்கள். அவன் மிகவும் அமைதியாக இருக்கிறான். அவனுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது. அவன் மாறிவிட்டான். அவன் உயர்ந்திருக்கிறான். அவர்கள் புரியாது. நீ விளக்க மாட்டாய். உன் அமைதி பேசும். மரியாதை ஐன்ஷ் காந்தம். முன்பு நீ மரியாதை கேட்டாய். இப்பொழுது மரியாதை உன்னிடம் வருகிறது. ஏன் தெரியுமா? உன்னிடம் எல்லை இருக்கிறது. உன்னிடம் நேர்மை இருக்கிறது. உன்னிடம் தன்னிலை இருக்கிறது. உன்னிடம் அமைதி இருக்கிறது. இந்த நான்கு சேரும்போது மனிதர்கள் உன்னை காயப்படுத்த முடியாது. அவர்கள் உன்னை மதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்கள். இது ரிவெஞ்ச் அல்ல, இது நேச்சுரல் கான்சிக்வென்ஸ். இன்று நீ உன் வாழ்க்கையை உன்னால் இயக்குகிறாய். முன்பு நீ எதிர்பார்த்தாய், யாராவது என்னை காப்பாற்றுவார்களா? இன்று நீ சொல்கிறாய், நான் என்னை காப்பாற்றுவேன். அதுதான் உயர்ந்த மனிதனின் அடையாளம். நீ உனக்கு ஆசீர்வாதம், நீ உனக்கு வலிமை, நீ உனக்கு துணை. இப்போது நீ உயர்ந்து நடக்கிறாய். உன் நடை மாறிவிட்டது. முன்பு ஓடினாய்,
அதாவது பயத்தால். இப்போது மெதுவாக நடக்கிறாய், அதாவது நம்பிக்கையால். நீ வேகமாக பேச மாட்டாய். நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய மாட்டாய். நீ இம்ப்ரெஸ் செய்ய மாட்டாய். நீயே உன்னை நேசிக்கிறாய். நீயே உன்னிடம் நிதானமாக இருக்கிறாய். அது மிகவும் அழகானது. மரியாதை வரும்போது அது அமைதியாக வரும். நீ யாருடனும் சண்டை போட வேண்டிய அவசியமில்லை. நீ யாருக்கும் விளக்க வேண்டிய அவசியமில்லை. நீ உன் வாழ்க்கையை அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கையில் மக்கள் வந்து உன்னோடு நல்ல முறையில் பேசுகிறார்கள். அது ஏன் தெரியுமா? உன் உள்ளத்தில் உள்ளது அமைதி. அமைதி ஒரு காந்தம். அது வலிமையானவர்கள் மட்டும் உணர முடியும். இப்பொழுது நீ ஒரு சக்தியாக இருக்கிறாய். முன்பு நீ கவனத்திற்கு ஓடியாய். இப்பொழுது கவனம் உன்னிடம் வருகிறது. முன்பு நீ அன்பு கேட்டாய். இப்பொழுது அன்பு உன்னிடம் வருகிறது. முன்பு நீ மரியாதை கேட்டாய். இப்பொழுது மரியாதை உன்னிடம் வருகிறது. முன்பு நீ வாய்ப்புகளை துரத்தினாய். இப்பொழுது வாய்ப்புகள் உன்னை தேடுகின்றன. ஏன்? நீ உன் உள்ளத்தை உயர்த்திவிட்டாய். உள்ளம் உயர்ந்தால் வெளி உலகம் மாறும். ஒரு பெரிய ரகசியம். உன் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? நீ உன்னை குறை சொல்லுவதை நிறுத்திவிட்டாய். முன்பு நீ உன்னை தண்டித்தாய். என்னால் தான் இது நடந்தது. நான் போதுமானவன் இல்லை. நான் ஏன் இப்படி? இப்பொழுது நீ சொல்லுகிறாய், நான் கற்றுக்கொண்டேன். நான் வளர்ந்தேன். நான் என் மதிப்பை அறிவேன். இதுதான் குணமடைதல். உன்னுடைய அமைதி இப்போது விலை மதிப்பு அதிகமானது. யாராவது வருகிறார்கள், நீ அமைதியை கொடுக்கிறாய். யாராவது பேசுகிறார்கள், நீ நிதானத்தை கொடுக்கிறாய். யாராவது காயப்படுத்தினாலும் நீ உன்னை காப்பாற்றுகிறாய். இதுதான் அழகு. முன்பு நீ எல்லாம் கொடுத்தாய். இப்போது நீ தேர்வு செய்கிறாய். யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும்? இது தனிமை அல்ல, இது ஞானம். உன் உள்ளத்தில் ஒரு மாற்றம். முன்பு நீ கேள்வி கேட்டாய், அவர்கள் என்னை ஏன் அப்படி செய்தார்கள்? இப்போது நீ கேட்கிறாய், அவர்கள் என்னை காயப்படுத்தினாலும் நான் என்ன கற்றுக்கொண்டேன்? இதுதான் வளர்ச்சி. வெளி உலகம் மாறவில்லை, நீ மாறிவிட்டாய். ஏனென்றால் உன்னுடைய உள்ளம் உயர்ந்தது. நீ இப்போது தன்னிலை கொண்டவன், அனைவரிடமும் நல்லவன். ஆனால் எல்லையில் உன் இதயம் மென்மையாக, ஆனால் உன் எல்லை தெளிவாக. ஒருவர் வரலாம், ஆனால் உன்னை பாதிக்க முடியாத அளவில். நீ அன்புத்தன்மை உள்ளவன், ஆனால் நீ பலவீனமில்லை. ஒருவரி இதை சரியாக சொல்கிறது, நீ காயப்படுத்த முடியாதார், ஆனால் நீயே காயப்பட மாட்டாய். உன்னுடைய அமைதி, அவர்கள் பயம். ஒருவர் உன்னை சண்டைக்கோளுக்கு அழைப்பார், நீ வரமாட்டாய். அவர்கள் குழம்புவார்கள், அவர்கள் சினிப்பார்கள், அவர்கள் புரிய மாட்டார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் சண்டையின் மூலம் வலிமை தேடுகிறார்கள். நீ அமைதியின் மூலம் வலிமை பெற்றிருக்கிறாய். அது அவர்களுக்கு புதியது. அவர்கள் பயப்படுகிறார்கள். அது உன் வெற்றி. இப்பொழுது நீ சாதனைகளை அமைதியாக செய்கிறாய். நீ பேசுவதில்லை, நீ காட்டுவதில்லை, நீ சத்தமில்லை. நீ உன் வாழ்க்கையை கட்டுகிறாய். நீ உன் கனவுகளை உருவாக்குகிறாய். மக்கள் கேட்பார்கள், அவன் என்ன செய்கிறான்? நீ புன்னகை பண்ணுவாய். உன்னுடைய வாழ்க்கை உன் பதில். ஒரு நாள் அவர்கள் சொல்வார்கள், அவன் அமைதியாக இருந்தான், ஆனால் அவன் எவ்வளவு உயர்ந்தான்.